ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் யூஷுவல் ஆன்லைன்ல இருந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னையோட வீடியோலையும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் ஏர்ன் பண்ணலாம். நீங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, இட் இஸ் அவைலபிள் வேர்ல்டு வைட். ஸோ நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இது 100% நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே 100% ஃப்ரீ தான். இதை நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்க போகிற டிராஃபிக்கும் ஃப்ரீ டிராஃபிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஃப்ரீ டிராஃபிக்கை நம்ம கெயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு சோஷியல் மீடியா என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பின்ட்ரெஸ்ட். ஆமாங்க, பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி தான் நாம் இன்னைக்கு ஏர்ன் பண்ண போகிறோம். பின்ட்ரெஸ்டா, அது என்னது, எனக்கு அதை பற்றி தெரியாது, அந்த அக்கௌண்ட்டே என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதுவும் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட்னா என்ன, அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே, அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. 2 minutes ஒர்க்கு தான் அது. நம்ம பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் புதுசாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். தயவு செய்து இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் சைனப் ப்ராசஸ், ஒரு சில சைனப் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மெத்தடை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். பின்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, pinterest.com. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா லாகின் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இல்லை, இனிமேல் தான் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்அப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட ஏஜ், இது 3 டீட்டெயிலையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஃபேஸ்புக் லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கூகுள் அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் மேலா ஃபீமேலான்னு கேட்கும். நீங்கள் அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்க்ரீனில் உங்களோட லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ், யூஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு 5 கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு 5 கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிக் ஒன் மோர், இன்னும் ஒரு கேட்டகரி. ஓகே, முடிஞ்சதும் டன் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டேஷ்போர்டு. இப்போ நமக்கு ஒரு பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அவங்க நம்மளுக்கு சில பின்ஸ்லாம் நம்ம பார்க்குறோமா அப்படின்றதுக்காக சில பின்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லை. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற மெத்தடுக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்றதுனால நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் offervault.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்தே டைரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை கூகுளில் ஆஃபர்வால்ட்னு போட்டிங்கனாலும் வரும், அங்கேருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போது எப்படி பின்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆஃபர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ஆஃபர்ஸ்க்குலாம் அவங்க எவ்வளோ பே பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. $114 இவங்க இந்த ஆஃபருக்காக பே பண்ணுறாங்க. இது 5.13, 1.6. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் ட்ரெண்டிங் சர்ச்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கார்டுன்னு இருக்கு. இப்போ அந்த கிஃப்ட் கார்டு அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் கார்டு ரிலேட்டடாக என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசான் கிஃப்ட் கார்டு, வால்மார்ட் கிஃப்ட் கார்டு, பேபால் கிஃப்ட் கார்டு,
ஓகேங்களா. ஸோ 1000 வால்மார்ட் கிஃப்ட் கார்டு $2.4 இவங்க பே பண்ணுறாங்க இந்த ஆஃபருக்காக. ஓகேங்களா. இப்போ இந்த ஆஃபரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். 1000 வர்த்துள்ள ஒரு வால்மார்ட் கிஃப்ட் கார்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு $2.4 நம்மளுக்கு வரப்போகுது. அதாவது இந்த வால்மார்ட் கிஃப்ட் கார்டை ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அவங்களோட ஜிப் கோடை கொடுத்து அவங்க இந்த கிளிக் ஏர்னு இருக்கு பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வால்மார்ட் கார்டு ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த ஜிப் கோடை கொடுத்து கிளிக் ஏர் கொடுத்தாலுமே கொடுத்த உடனே இந்த $2.4 நமக்கு வரப்போகுது. ஸோ நம்ம ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரி ரன் பண்ண போகிறோம். நம்மளோட லிங்கை யூஸ் பண்ணி யாரெல்லாம் இங்கே ஜிப் கோடு கொடுத்து இந்த கார்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வால்மார்ட் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். நமக்கு $2.4 கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் இந்த வால்மார்ட் கிஃப்ட் கார்டை சேல்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது தான் பின்ட்ரெஸ்ட். அதுலேருந்து தான் நம்ம ஃப்ரீ டிராஃபிக் கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயின் நெட்வொர்க் கொடுத்துக்கணும். இந்த ஃப்ராங்க் ட்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ராங்க் ட்ராக்ஸ்ன்றது தான் இந்த கம்பெனி தான் இந்த வால்மார்ட் கிஃப்ட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறது. அவங்க தான் இந்த கிஃப்ட் கார்டு கொடுக்குறாங்க. ஜாயின் நெட்வொர்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு கூட்டிட்டு போகும், அஃபிலியேட் நெட்வொர்க் பேஜுக்கு கூட்டிட்டு போகும். ஓகே, இங்கே வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து சில இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, நீங்கள் இருக்கிற சிட்டி, கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஜிப் கோடு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு கொடுத்துக்கோங்க. மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் எப்படியே கொடுத்துங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் மெசேஜர், உங்களோட ஸ்கைப் ஐடி, டெலிகிராம் ஐடி. ஸ்கைப் ஐடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஸ்கைப் ஐடி ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஸ்கைப் ஐடி, மெசஞ்சர் ஐடி. இங்கே மெயினாக இந்த டீட்டெயிலில் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். வாட் அதர் நெட்வொர்க்ஸ் டு யூ ஒர்க் வித் இருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து மறக்காமல் மேக்ஸ் பவுண்டின்னு கொடுங்க. சாரி, மேக்ஸ் பவுண்டின்னு கொடுங்க. நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமை அவங்க அக்சஸ் பண்ணுறது, அப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மறக்காமல் இங்கே மேக்ஸ் பவுண்டியில் நீங்கள் அஃபிலியேட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி கொடுங்க. ஸோ தட் ஈஸியாக அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், வாட் பிரைமரி டிராஃபிக் சோர்ஸ் டு யூ ஒர்க் வித். இங்கே பின்ட்ரெஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. யுவர் கரண்ட் மந்த்லி ரெவன்யூ $1,000 $3,000 இப்படி கொடுத்துக்கோங்க. வாட் ஆஃபர்ஸ் ஆர் யூ கரண்ட்லி புஷிங். இங்கே கிஃப்ட் கார்டு. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க டீட்டெயில் எல்லாமே மறக்காமல் தயவு செய்து அப்படியே கொடுங்க. அப்போ தான் உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, மற்றபடி எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் டைப் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் இமெயிலாம் என்ன இருந்துச்சுன்னா கொடுங்க. எதுவுமே உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு அது எதனா தெரியல டீட்டெயில் அப்படின்னா நாட் அப்ளிகபிள், நாட் அவைலபிள்ன்ற மாதிரி என்ன கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே ஸ்டார்னு போட்டிருக்கிறதுல மேண்டேட்டரி. ஸோ அந்த காலம் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாக்ஸுமே டிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சு நம்மளுடைய ப்ரோக்ராம் அவங்க அக்செப்ட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகணும். வேற ஒரு டேப்ல ஓப்பன் ஆன உடனே அந்த இமேஜை ஸ்னிப்பிங் டூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை ஆட் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறோம். போஸ்ட் பண்ணி ஃப்ரீ டிராஃபிக் கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜை காப்பி பண்ணிட்டோம். நம்ம ஸ்னிப்பிங் டூல்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக பின்ட்ரெஸ்ட்டுக்கு போங்க. நம்ம ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் பாட்டமில் போனீங்கன்னா பாட்டமில் இருக்க ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் எ பின்னுட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம் காப்பி பண்ணி இருக்கிற ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்க இமேஜை இங்கே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து கெட் ஃப்ரீ வால்மார்ட் gift card worth 1000. Okay. Description la click the below link
டு கெட் ஃப்ரீ கிஃப்ட் கார்டு வர்த் 1000 அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே டெஸ்டினேஷன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை கொடுத்துருங்க. உங்கள் அஃபிலியேட் லிங்க் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணதும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் போர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரீ கார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணி அங்கே சேவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த போஸ்ட்டில் நம்ம அஃபிலியேட் லிங்க்கையும் ப்ரமோட் பண்ணிட்டோம். இப்போது இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த அஃபிலியேட் லிங்க் மூலிமா யாரெல்லாம் அந்த கிஃப்ட் கார்டு வாங்குறாங்களோ அவங்க வாங்கினதும் அந்த ஜிப் கோடை கொடுத்து கிளிக்கர்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு $2.5 கமிஷன் ஒரு கிஃப்ட் கார்டை வாங்குறவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண வேண்டியது இந்த வேலை மட்டும்தான். இனிமேல் இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.